பொறுப்பாக இருக்கின்ற நம்முடைய சமீத அவர்கள் வந்திருக்கிறார். அதோடு சேர்த்து வேண்டுமென்றால் பாதைகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற இன்ஜினியர் ஆர்டி அருள்தாசன் அவர்களும் வந்திருக்கிறார். எனவே இங்கே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் நகரசபை என்பது இந்த 3 பேருக்கும் இருக்கின்ற அதிகாரங்களுக்கு அப்பாற்பட்டது. எனவே நகரசபைக்குள்ள அதிகாரங்கள் கீழே இருக்கின்ற விஷயங்களை நகரசபை என்ற வகையில் நாங்கள் அதற்கு கடமைப்படுகிறோம். அதே போன்று இங்கே அதிகார சபைகள் ஏற்படுத்தப்பட்டதன் பின் அதிகார சபைகள் விசேஷமாக நகர மீடியா அபிவிருத்தி அதிகார சபை, வாட்டர் போர்டு, அதே போன்று எலக்ட்ரிசிட்டி போர்டு சபைகள் அதிகார சபைகளும் இணைய திணைக்கள சபைகளும் ஏற்படுத்தப்பட்டது. திணைக்களங்கள் அல்லது சபைகள் ஏற்படுத்தப்பட்டதன் பின்பு அந்த அதிகாரங்களை பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட திருத்த சட்டங்களின் மூலம் உள்ளூராட்சி நிறுவனங்களிடமிருந்து அவர்கள் பிடுங்கி எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பதை சகோதரர் நிக்லாஸ் அவர்களுக்கு முதலாவது நான் இங்கே சொல்வது. யாரோ பேஸ்புக்கிலே பார்க்கும்போது எல்லாரும் உள்ளூராட்சி நிறுவனம் அவரது கேள்வி நியாயமானது. உள்ளூர் ஆட்சி நிறுவனம் லோக்கல் கவர்மெண்ட் என்ற வகையில் நீங்கள் தான் அதற்கு பொறுப்பு என்று நேரடியாக எங்களை குற்றஞ்சாட்டுகின்ற ஒரு பாங்கை கண்டோம். ஆனால் உள்ளூர் ஆட்சி என்று வருகின்ற போதும் அரசாங்கத்தினால் காலம் ஏற்படுத்தப்பட்ட சபைகள், திணைக்களங்கள், அதே போன்ற அதிகார சபைகள் அந்தந்த உள்ளூராட்சி சபைகளின் அல்லது மாகாண சபைகளின் பல அதிகாரங்களை பலவந்தமாகவோ எப்படியோ சட்ட ரீதியாக எடுத்து அவர்கள் கைகளில் வைத்திருக்கிறார்கள். நகரசபைக்கு ஒரு மின்சார சம்பந்தமான பிரச்சனை என்றால் கூட நாங்களும் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்ள வேண்டிய தேவை மின்சார சபை சார்ந்தவர்களிடம் வேண்டிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. எனது அறையிலே இருக்கின்ற ஏசியை திருத்துவதற்கு கூட நான் 1 மாதமாக அந்த கரண்டை அதிகமாக அந்த வோல்டேஜ் குறைஞ்சி வருகின்ற பிரச்சனையை தீர்க்க முடியாது கஷ்டப்படுகின்ற நிலைமை எனக்கு இருக்கிறது. මගේ කාමරය ඇතුළ තියෙන AC එක වැඩ කරන්න වෝල්ටේජ් එක වැඩි වෙන්න ඕන. ඒකකටත් මට අයිතියක් නැහැ. ඒකටත් වගකීම තියෙන්නේ විදුලි බල මණ්ඩලයට. அது போன்று முழு பாதைகளில் சில பாதைகளுக்கு இருக்கின்ற போது குறுக்கு மறுக்காக பல பாதைகளை ஆர்டிஏ தூக்கி வைத்திருக்கிறது. உதாரணத்துக்கு நெடுங்குளம் பாதை, நாங்கள் தற்போது வெட்டுக்குளம் பாதையை செய்கிறோம், வேறு பாதைகளை செய்கிறோம். ஆனால் நெடுங்குளம் பாதைகளை கை வைக்கிறோம் என்றாலும் இன்றைக்கு மிகவும் கஷ்டப்பட்டு அதிலே காண்கட்டுவதற்கான எப்போதை நாங்கள் மேலிடத்திலிருந்து இவர்களாக எடுக்கிறோம். அதே போன்று அந்த பாதையை செய்வதற்காக அவர் வைத்திருக்கின்ற அதிகாரங்கள் அதிகாரத்தினூடாக அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை டேக் ஓவர் பண்ணியிருக்கின்றார், டெஸ்ட் பண்ணியிருக்கின்ற அந்த நிலைமை காணப்படுகிறது. பரிச்செடுத்து வச்சுக்கிறாருல எங்களுக்கு கல்ல கூட கல்ல இல்லாத நிலைமை நகரசபைக்கு இருக்குது. தண்ணியில என்ன செய்வோம், ரோட்ல தண்ணி போகுது, அதை கேட்டாலும் நாங்க மறந்துட்டோம் டெலிகாம் இன்ஜினியரை கொண்டு வரதுக்கு அடுத்த முறை கொண்டு வருவோம். டெலிகாம் லைனை கூட எங்களுக்கு அந்த சந்தியில கூட கட்டையில கூட கை வைக்கலாம். இதுக்கு அதிகார பாராளுமன்றத்தினூடாக வழங்கப்பட்ட அதிகாரங்களை வச்சுக்கணும் செய்யறாங்க. இந்த நிலையில தான் இன்னைக்கு புத்தகத்தில் நடக்கிற மின்வெட்டு சம்பந்தமாக என்னை பொறுத்தளவிலே அல்லது எங்களது உத்தியோகத்தர்கள், எங்களுடைய உறுப்பினர்கள் அல்லது எங்களுடைய சேர்ந்து வேலை செய்கிற அமைப்புகளை பொறுத்தளவிலே நாங்கள் ஒரு பிரச்சனை வந்தால் அது சம்பந்தமாக உடனடியாக அந்தந்த நிறுவனங்களின் பொறுப்பாளர்களோடு கலந்துரையாடி அதற்குரிய பிரச்சனையை நாங்கள் தெரிந்து கொள்வதோடு அதற்குரிய தீர்வு பற்றியும் நாங்கள் கலந்துரையாடுகிறோம். அதற்கு பற்றி நடவடிக்கை எடுக்கிறோம். அதில் சிலவற்றை நாங்கள் செய்தியாக வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் அந்த செய்திகள் ஊரிலே கணக்கெடுக்காத நிலையிலே அல்லது அந்த செய்திகளை செய்திகளாக நம்பாத வகையிலே பல விமர்சனங்கள் நாங்கள் அங்கே கட்டமைத்து விடப்படுகின்றன. அதற்கு அது ஒரு பாரிய விமர்சனம் இல்லை என்றாவிட்டாலும்
அதில் இருக்கின்ற உண்மைத்தன்மையை அல்லது அதில் தேவைப்பாட்டை நாங்கள் கருத்தில் கொண்டு நாங்கள் இவ்வாறான ஒரு சந்திப்பை இன்று நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். எனவே இந்த சந்திப்புக்கு நகரசபை, நான் திரும்ப திரும்ப சொல்ல வருகின்ற விஷயம், நகரசபையின் மூலம் வழங்கப்பட்ட அதிகாரங்களுக்கான கடப்பாடுகள் எங்களுக்கு நகரசபை கட்டளைகள் சட்டத்தின் கீழ் தரப்பட்டிருக்கின்ற விஷயங்கள் எங்களுக்கு இருக்கின்றன. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் அடைந்திருப்பது அந்த அதிகாரத்தினோடு அல்ல. அந்த அதிகாரத்தை நாங்கள் இவர்கள் மேல் பிரயோகிக்க முடியாது. ஆக இன்று நான் அழைத்திருப்பது இந்த ஆளுங்கட்சியின் அமைப்பாளர் என்ற வகையிலே எனக்கு ஒரு புரிதொரு உத்தியோகபூர்வமாக அல்லது உத்தியோகப்பட்ட முறையிலே இருக்கின்ற அந்த அதிகாரங்களை பயன்படுத்தி நாங்கள் அவர்களை இன்று உங்களுக்கு முன்னே கொண்டு வந்திருக்கிறோம். இதை நான் நினைக்கிறேன் நேரடியாக ஒவ்வொருவராக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கலாம் அல்லது முதலாவது அவர் இன்றைய உங்களுடைய அனைவருக்கும் பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்ற மின்வெட்டு சம்பந்தமாக அவர் தனது விளக்கத்தை முதலிலே முன்வைக்கட்டும். அதன் பிறகு நீங்கள் கேள்விகளை கேட்கலாம். உங்களது கேள்விகளிலே தண்ணீர், குடிநீர், பாதை, வேண்டுமென்றால் நகர சேவை சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாகவும் கேட்கக்கூடிய சார்ந்து கொண்டிருக்கிறது. வேதிய ஒன்றை கேட்கலாம். மார்க்கம் சம்பந்தமாக கேட்டால் மதகுருமாரும் இருக்கிறார்கள். சட்டம் சம்பந்தமாக கேட்டால் சட்டத்திறனைகள் இருக்கிறார்கள். பெரிய பள்ளி சம்பந்தமாக கேட்கலாம். முஸ்லிம் ராஜ்யம் அதுவே அது தனியை right. Then අපි ආරාධනා කරනවා අපේ ඉලෙක්ට්‍රිසිටිය පාදිකින් உற்பத்தியும் எலக்ட்ரிசிட்டியும் எப்படி கனெக்ட் ஆகும் அதான் நீங்க விளங்க வேண்டிய அது விளங்கினா உங்களுக்கு இந்த பிரச்சனை என்ன மாதிரி தொடங்குது, அது எங்க போயிட்டு முடியுதுன்னு உங்களுக்கு அது நல்லா தெளிவா விளங்கும். காரணம் என்னன்னா இப்ப எங்கட வந்து இது நார்மல் எங்கட எலக்ட்ரிசிட்டி லைட் இங்க இப்ப எல்லா இடத்துலயும் நீங்க இது மாதிரி கிடையாது. இந்த பில்டிங் முன்னுக்கும் இருக்கு. இது எங்கட நார்மல் எலக்ட்ரிசிட்டி லைட். இதுதான் அந்த கம்பிக்கு மேல இருக்கிற சாமம். இதுதான் அந்த கம்பிக்கு மேல இருக்கிற சாமம். இது வந்து அந்த ஹை டென்ஷனுக்கு போற மட்டும் தான் இதெல்லாம் இது இல்லைங்க. இஸ் நாட் யுவர் லெவல் ஹை டென்ஷன் தான் இல்ல பேச லோ டென்ஷன் இல்ல. ஹை டென்ஷன் தான் இல்ல. இப்ப அவருக்கு தமிழ் தெரியாது. இப்ப எல்லாம் கேள்வி இல்ல அது பிரச்சனை இல்ல. நான் உங்களுக்கு அவர் பேசி முடிஞ்சதே போறோம். இங்க கேள்வி கேட்கலாம். அந்த அத்தனை இருக்கிற இந்த ஐட்டம் வந்து நான் இப்ப இந்த காட்டினா தான் இந்த ஐட்டம். இதுக்கு மேலதான் எங்கிட்ட கம்பி போகுது, கரண்ட் கம்பி போகுது. இது வந்து நீங்க நினைக்கிற அளவு இந்த ஹவுஸ் ஹோல்ட்ல வர 230 வோல்ட் இல்லை, 33,000 வோல்ட். அதே மாதிரி 10 மடங்குக்கும் 10 இல்ல 100 மடங்குக்கும் கூட வீட்டுக்கு வர கரண்டையும் பார்க்க 100 மடங்கு கூடையான லைன் தான் இங்கே போகுது. 33,000 உங்களோட வீட்டுக்கு வர 230 33,000 எவ்வளவு கேப் பண்ணி நீங்க உங்களுக்கு விளங்கலாம். உங்களோட வீட்டுக்கு வர்றது மாதிரி 100 மடங்குக்கும் கூட, 100 மடங்குன்னா 23,000, இது 33,000. அப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி லைன்ல இது வந்து எலக்ட்ரிசிட்டி, இங்க எலக்ட்ரிசிட்டி இருக்குது, கரண்ட் இருக்குது. இந்த பாயிண்ட் தான் நாங்க இந்த இன்சுலேட்டரை கொண்டு போயிட்டு மவுண்ட் பண்ணிருக்கிற ப்ரோஸ்டா இதுல தான் ஃபிட் பண்ணிருக்கிறோம். அப்ப இது வந்து கனெக்டட் டு கிரவுண்ட். இது டெக்னிக்கல் விஷயம். எத்தனை பேருக்கு புரியும் எத்தனை பேருக்கு புரியாது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொண்டே இருக்கு. உதாரணமா லேசா சொல்ல போனா இங்க 33,000 வோல்ட் இதுல இருக்குது, இதுல வந்து 0 வோல்ட் இருக்கு. அப்ப இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள இந்த கேப் மெயின்டைன் பண்ற ஐட்டம் தான் இது. இந்த ஐட்டம் வந்து டிசைன் பண்ணி இருக்கிறது. இது இலங்கையில இந்த தயாரிப்பு இல்லை, இந்த எக்ஸ்போர்ட். இப்ப வெளிநாட்டில இருந்து இந்த ஒரு சாமானும் இங்க தயாரிக்கிறது இல்லை. இது தயாரிக்கிற கண்டிஷன் வந்து நார்மல் இல்ல,
worst climatic condition. மோசமான காலநிலைக்கு ஒத்துக்கூடிய மாதிரி ஒத்து தரக்கூடிய மாதிரி தான் இது வந்து உருவாக்கப்படுது. இது உத்தரத்தில் என்ன பிரச்சனைன்னா இது இந்த வேர்ஸ்ட் மோசமான காலநிலையை பார்த்து மோசமா தான் இங்க காலநிலை இருக்குது. காரணம் இந்த அப்ப இந்த இதே இப்ப சோல் ஃபார்ம்ல உருவாகிற உப்பு இதே உப்பு வந்து இந்த இதுலயும் போயிட்டு 4 நாள் படி 4 நாள் அது டிபாசிட் ஆகும். அது அந்த டிபாசிட் கூட கூட என்ன நடக்கும்னா இது ரெண்டுக்கும் இடையில கரண்ட் ஸ்பார்க் ஆகும். அத்தனை இப்ப ராவகி போன 10 ராவகி மெட்டலா நீலைக்கிறது மெட்டல். இது மெட்டல் இது 0 வோல்ட் 33,000 வோல்ட். මේක මේක මේ දෙක අතර දැන් මෙතන මේකේ මේ පින් එකේ උඩ තියෙන්නේ වෝල්ට් 30000. මේක හයි වෙලා තියෙන මේ කණුව මේක ඇවිල්ලා ඒකේ වෝල්ටේජ් යන්නේ බිඳුව. ඒකට මේ දෙක අතර මෙතන සයන්ස් ඉගෙන ගත්ත කට්ටිය ඉන්නවා නම් දන්නවා. මේ දෙක අතර මේ වෝල්ටේජ් ඩිෆරන්ස් එක මේන්ටේන් කරන්නේ මේ අයිටම්. ඒක හදලා තියෙන්නේ තාම දුෂ්කර කාලගුණික තත්ත්වවලට උරොත් දෙන්න තමයි හදලා. නමුත් උත්තරම ඒකට වඩා දුෂ්කර විදිහට තමයි තියෙන්නේ. රබර් ලේයර් එකක් පොඩි පාවිච්චි කරලා නෑ ඒක මම එන්නම් ඒවට එන්නම්. ඒ වගේ උත්තර තියෙනවා තව කියන්න. මේ இந்த ஐட்டத்துல சோல் டிபாசிட் ஆகுது இந்த பிரச்சனை ஆகும். இதுல இருந்து இது ஒரு ஸ்பார்க் இங்க இருந்து இந்த இதுக்கு ஒரு ஸ்பார்க் நடந்தா ஒருத்தாக கரண்ட் போயிட்டு வரும். ஒரு ஸ்பார்க் நடந்தா ஒருத்தாக சப்ளை சில நேரத்துல ராவிக்கு ஒரு டக்குன்னு போயிட்டு ஒரு நிமிஷத்தால திரும்ப வரும். ராவிக்கோ பாலைக்கோ போயிட்டு ஒரு நிமிஷத்தால வரும். அது போயிட்டு ஒரு நிமிஷத்துல வர இதுல ஒரு ஸ்பார்க் உருவாயினா இதுல இந்த மாதிரி ஒருத்தாக சப்ளை போயிட்டு திரும்ப வரும். இதே மாதிரி இது ஒரு தூண்ல இதே மாதிரி 3 ஐட்டம் இந்த மாதிரி நீங்க எண்ணிட்டு போனா சாதாரண புத்தளம் ஏரியால கிட்டத்தட்ட 600 700 800 தூணுக்கு மேல ஒரே இடத்துல ஸ்பார்க் பண்றீங்க. வேற இடத்துல ஸ்பார்க் பண்ணி ஒரே இடத்துல இல்ல ஒரு இடத்துல இதுலயே நடக்கலாம். ஒருத்தாக இதுல நடந்து அடுத்த முறை இதுல நடக்கலாம். இல்லாட்டி இதே மாதிரி வேற ஒரு தூண்ல நடக்கணும். இந்த மாதிரி ஒருக்க நடக்க கூட ஒருத்தாக கரண்ட் போயிட்டு ஒரு நிமிஷத்துக்கு போயிட்டு வரும். ஆனா இதே வந்து பெர்மனண்டா இந்த மாதிரி உடைஞ்சி இது இதே மாதிரி ஸ்பார்க் ஆகி என்ன நடக்கும்னா இது வெடிச்சு பறக்கும். இந்த மாதிரி இது வெடிச்சு பறக்கும். இது வெடிச்சு பறந்தோடனே சப்ளை போனா இது திரும்ப மாத்தி இது திரும்ப ரிப்ளேஸ் பண்ண காட்டிலும் சப்ளை கோடே இல்லை. இது சப்ளை கோடு நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு 800-900 இந்த மாதிரி கணு தவறி ஒரு கணுல 3 படி எடுத்தா கிட்டத்தட்ட 2000 ஸ்பார்க் டைமே அது வெடிக்கலாம். வெடிக்கலாம். ஸ்பார்க் ஆகி என்ன நடக்கும்னா இது வந்து இந்த மெட்டீரியல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டீக்ரேட் ஆகி ஒரு டைம் வரும். இதுக்கு மேல இதுக்கு தாக்கு பிடிக்கல. இந்த மாதிரி வெடிச்சு செதறி துண்டு பறக்கும். இது நடந்தா இந்த ஐட்டம் வந்து ரீப்ளேஸ் பண்ண காட்டும் சப்ளை எவ்வளவு நாங்க போட்டாலும் சப்ளை நிற்காது. இந்த
800-900 டவர் இருக்கிற இடத்துல நாங்க கண்டுபிடிக்கணும் இது எந்த இடத்துல இது நடந்தீங்க. And they are spraying water to this area. They are spraying water. தண்ணி அடிக்கிறாங்க. அது எப்படி வயசு? தண்ணி அடிக்கிறது என்னன்னா இது இதுல அதுக்கு நான் பாருங்க. அதுக்கு நான் பாருங்க. You never done in Bhutan so far. Yeah. இப்ப நாளைக்கு அது நான் பாருங்க. நாளைக்கு ஒரு பண்றாங்க. நாளைக்கு இதே மாதிரி நடந்தா இது இப்ப 2000 இதை மாதிரி ஒரு 800-900 கனவு இருக்கு. எங்கடாக்கள் ஒரு கனவா போயிட்டு தேடி கண்டுபிடிக்கணும் இது எந்த 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 இடத்துல இது நடந்தி உங்களுக்கு காட்டாது. இது நாங்க போயிட்டு பார்க்கணும். இல்ல கம்ப்யூட்டர்ல இது தேவையில்லை. இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தூணுக்கும் சென்சர் ஃபிட் பண்ணி உலகத்தில் இருக்கிற எந்த டெக்னாலஜிலையும் அந்த லெவலுக்கு போயிட்டு அது செய்யலாம். உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் சிஸ்டம்ல செய்யலாம். ஓஹெட் சிஸ்டம்ல அந்த ஃபால்ட் டிடெக்ஷன் காட்டு இந்த ஏரியால இருந்து காட்டு. ஆனா எந்த இடத்துல இருந்து காட்டு இந்த இடம் வந்து ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு தூணா போயிட்டு கண்டுபிடிக்கணும் இது எங்க நடந்தீங்க. பாலவியில நடந்தீங்களா, புத்தளத்துல நடந்தீங்களா, 100 ஸ்டேஷன்ல நடந்தீங்களா, போல்ஸ் ரோட் நடந்தீங்களா, இல்லாட்டி முள்ளிபுரத்துல நடந்தீங்களா, சிறுவனத்தீவுல நடந்தீங்களா. அந்த ஒவ்வொரு இடமும் போயிட்டு எங்கெங்க எல்லாம் காணும் லைன் போகுதோ சிறுவனத்தீவுல நடந்தீங்களா, புத்தளத்துல நடந்தீங்களான்னு காட்டாது உங்களுக்கு. அது தேடி கண்டுபிடிக்கிறதுக்கும் இருக்குது. அது உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல காட்டுற சிஸ்டம்ல காட்டுறது அப்படி கம்ப்யூட்டர் சிஸ்டம் இல்ல இல்லோன்ல எங்கேயுமே இல்ல. இந்த ஏரியால போன disaster was found. It places. Can you trace that area? அந்த ஃபியூஸ் போன இடத்தை வச்சு பிடிக்கலாம். ஃபியூஸ் போன இடத்துல அந்த ஏரியால நீங்க என்ன கவர் பண்ணீங்க? You can concentrate on those areas. அதுக்கு தான் நான் பாரு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இதெல்லாம் டவுன்ல எத்தனை ஒரு கரண்ட் 50 வீட்ல இருந்தாங்க. இப்ப எத்தனை வீட்ல இருக்கு? 50 வீட்ல எத்தனை வீட்ல இருக்கு? புத்தளம் டவுனோட 25000 மாத்தின காரணம் கொக்கோவயர் மாத்தின காரணம் கொஸ்டி. உங்களுக்கு 50 வீட்டு கொக்கோவயர் வச்சு கரண்ட் கொடுக்கலாம். 50000 வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கலாம். பெட்ரோல் கண்டுபிடிச்சேன். 50 வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கலாம். 50000 வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கிறது அது கொக்கோவயர் பாரு. அது வந்து டெக்னிக்கல். ஸ்ரீலங்கா எங்கேயும் கப்பல் இல்ல, ஒரு இடத்துல இல்லை. கேபிள் அண்டர் கிரவுண்ட் கொழும்புல மட்டும்தான், கொழும்புலையும் கண்டிலையும் மட்டும்தான். தெரியாம போட்டிருக்கோம். நம்ம அந்த 2 ஒரு எக்ஸன் எடுத்துருவாங்க. அந்த டெலியும் இல்லை. கொழும்புல இருக்குது, கண்டில இருக்குது. அவங்க கேண்டி சிட்டி கிளம்பு அது இப்ப ஃபுல் புட்லம் ஐசோலேட் ஆகும். என்னன்னா இது வந்து இது வந்து ஒரு மெயின் லைன். இந்த மெயின் லைன்ல இருந்து தான் லைன் பிரிஞ்சு போயிட்டு ஒரு ஏரியாவுக்கும் சப்ளை போகும். மார்க் பண்ற ஏரியாவை வச்சு கண்டுபிடிக்கல. टाउ में एरिया है. अभी वोल्टेज जगह मार्क करना एक इन्वेस्टमेंट जरा मिलियन हाथरीस ना मिलियन हाथरीस मिलियन हाथरीस ना में कोटी 5 मित्र हो रहे
வோல்டேஜ் 39 ඉඳලා 33000 වෝල්ටේජ් ලේසි බලනවා. ඒක අපි මාරු කරනවා 11. සීඩ් එකේ වස්තු කිව්වන්නේ නෑ ඒක සීඩ් එකේ සල්ලි වලින් තමයි කරන්නේ. ඔය 1 month income කිව්වට ගවර්න්මන්ට් ඕගනයිසේෂන් වලට එහෙම ෆන්ඩ්ස් නෑ. එහෙම ෆන්ඩ්ස් ලිමිටඩ්. ඒකට අපි we are not profitable organization. We are service providing service This time you earn money. According to the COP report, you are money. Yeah, earn money, but we are spending more than that. final court fine they get millions. இல்ல கல்வி இன்னொரு விஷயம் நீங்க அதை 33,000 இருந்து 11,000 கொண்டு வரது இப்ப கல்விட்டியில பாலக்குடால அத்தனை 11,000 கல்விட்டில நீங்க பாத்தீங்கன்னா கல்விட்டில இந்த அளவு திரட்டு அதால என்ன டிஃபெக்ட் 11,000 அதுல இல்ல மத்த ஏதாவது பிரச்சனை மக்களுக்கு ஒரு பிரச்சனைங்கள போர்டுக்கு தான் பிரச்சனை போர்டுக்கு நஷ்டம் போகுது வேஸ்டேஜ் 33,000 நீங்க 33,000 நீங்க 20 MP அனுப்பினீங்கன்னா 11,000 MP நீங்க 60 MP நிறைய டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்யர்மெண்ட் நிறைய செலவு சிபிக்கு நஷ்டம் விளங்குறது இல்லையா கைக்ராட்ல வெளியேறீங்க மத்த ஆளுநர் காய்ச்சி அவர் சொல்றதும் ஒருத்தருக்கும் விட மாட்டேன் கேள்வியே கேளுங்க வண்டியை கேள்வி சொல்லுங்க அந்த இன்ஸ்டிடியூட்ல லென்த் கூட்டே இருந்தா அதை கூட்டினா நீங்க சொல்ற மாதிரி அந்த ஷார்டேஜ் அது வரலாம் அது சரி நீங்க சொல்றது சரி சொல்றதுல போயிட்டு அது சரி ஆனா அந்த 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 இன்சுலேட்டர் கூட செஞ்சு வந்து வேர்ஸ்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன் இங்க அதை செய்யறோம்னா எங்களுக்கு இந்த இருக்கிற எல்லாத்தையும் அது வந்து செய்யல நாங்க அது வந்து ஒரு செலக்டட் ஏரியாவை செலக்ட் பண்ணி அது ஒரு நாங்க பைலட் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணி அது சக்சஸ்ஃபுல் ஆகினா மட்டும்தான் மற்ற ஏரியாவை செய்யறது பைலட் பண்ணி இல்ல இதே பைலட் ப்ராஜெக்ட் ஆகினா இல்ல இதுல அப்படி பைலட் ப்ராஜெக்ட் ஆகினா இதுவரை இருக்கு எத்தனை இருக்கு அது உங்களுக்கு டச் இல்லாம பள்ளிப்புறம் சோல்டன் ரோட்ல யார் சரி இருக்காங்க சோல்டன் ரோட்ல யார் வந்து இதாங்கண்ணே சோல்டன் ரோட் வெஸ்டர்ன் சோல்டன் ரோட் சோல்டன் ரோட்ல நீங்க போகல பாருங்க இதுல இதுக்கு ஒரு பெயிண்ட் ஒன்று அப்ளை பண்ணுங்க ஆஷ் கலருக்கு பெயிண்ட் ஒன்று அப்ளை பண்ணிருக்கோம் இதுல பாருங்க அதுவும் ஒரு பைலட் ப்ராஜெக்ட் அதுவும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒன்று ஆனா அது வந்து இந்த வேர்ஸ்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன் அது வந்து இங்க செய்யறதா நாங்க செஞ்சு சக்சஸ்ஃபுல்லா இல்ல இதுல செய்யறதுல இதுல பிரயோஜனம் இருக்குமா இல்லையான்னு அறிஞ்சுதான் அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷன் நீங்க அப்ளை பண்ண நீங்க பிராக்டிகலா அப்ளை பண்ணா அது பரவாயில்ல அதுக்கு காலம் போகும் இப்போ அந்த பெயிண்டை அப்ளை பண்ணி இன்றைக்கு அப்ளை பண்ணி நாளைக்கு இன்றைக்கு அப்ளை பண்ணி இதை மாதிரி ஒரு 2 வருஷம் போனதுக்கு பிறகு தான் அதில் எங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம் அது ஃபீஸிபிளா இல்லையா ஃபீஸிபிள் அந்த சொல்யூஷன் எங்களுக்கு போகலாம் Underground system can we make it fully now? Underground system is coming. Make it, yeah, we can make it. We have the technology, we have the people, we have the equipment, we have anything. only money But you need at least 1 billion to make Putlam city underground. 1 billion. Not 1 million, 1 billion. 1000 billion. விஜய் அது கொஞ்சம் போடுமாட்டா சரி 100 கோடி தானே அப்படியே 1000 மாலை 50 லட்சம் ரூபாய் போடுறாரு ஒரு ஜாமல் போடு ஜாமல் ஒரு கோடி இல்லை நான் 5 கோடி 100 கோடி தெரியுதா 100 கோடி. 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 100
underground ஆகுறேன்னா அட்லீஸ்ட் வந்து ஃபண்டிங் ஃபாரின் ஃபண்ட் இன்ஷாஅல்லாஹ் எதிர்காலத்துல செய்வோம். இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தான் போறேன். இதுல வாட்டர் ப்ராஜெக்ட்டுக்கு எல்லோங்குளத்துல இருந்து குழந்தைங்க வாட்டர் ப்ராஜெக்ட்டுக்கு 760 கோடி 7,600 மில்லியன் 760 கோடி. அது ஏடிபி ப்ராஜெக்ட்டுக்கு வருது. இன்னைக்கு ஸ்வரேஜ் ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிடுச்சு. ஏறக்குறைய அதே அமௌண்ட்டுக்கு ஸ்வரேஜ் கடல் தெரிஞ்ச டாய்லெட்லாம் கனெக்ட் பண்ணி அது ஸ்டோரேஜை ட்ரீட் பண்ணி அனுப்புறது. அது மாதிரி எதிர்காலத்தில் இது சிறு ப்ராஜெக்டுகளை போட்டு எடுக்கணும். all the problems in over. Until then we have solutions based on trial and error. There is a solution very under. இப்போ 11,000 இந்த யூஸ் பண்றதால எங்களுக்கு ஃபுல்லா ஹோப் ஆகலாமா? இது சரியா வராது. அதுக்கு வந்து எங்களுக்கு இப்ப இருக்கிற பிரச்சனை ஒரு 75% குறைக்கலாம் மினிமமா. அப்படி குறைச்சாலும் பெரிய விஷயம். அட்லீஸ்ட் மினிமமா. இப்போ உங்களுக்கு 45 மில்லியன்ல எவ்வளவு நாள்ல இதை செஞ்சு முடிக்கும்? அது இப்ப வேலை ஸ்டார்ட் பண்ணிருக்குது. நாங்க வந்து அதை ப்ரொபோஸ் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு பின்னுக்கு தான் நாங்க டிரான்ஸ்ஃபார்மர் போட போறோம். அவங்களோட சப்போர்ட் தான் செய்யறோம். அந்த வேலை எங்களுக்கு அதுக்கு ஒரு கோயில்ல போறதுதான் பிரச்சனை. கோயிலுக்கு பக்கத்துல போறது இல்ல கோயிலுக்கு பின்னுக்கு இது வந்து எவ்வளவு நாள் போகும் அதை செஞ்சு முடிக்கும்? அது வந்து இப்ப வேலை அவங்க இனிஷியல் ஃபண்டிங் எல்லாம் முடியும். எவ்வளவு நாள் அவங்க ஸ்டார்ட் பண்ணினா எப்படியும் ஒரு 2 monthsல கூட 2 months முடிக்கலாமா? 2 months 3 months முடிக்கலாம். இப்ப நான் எனக்கு தலைமுறை நடந்த மீட்டிங்ல ஒரு 1 year சரி வந்து யார் சொன்னா? ஒரு engineer சொன்னாங்க. இல்ல நீங்க டிசிசி மீட்டிங்ல காய்ச்சா தெரிஞ்சா தெரிஞ்சா அதுக்கு சொல்யூஷன் தானா வரும். அதுல காய்ச்சா சொல்யூஷன் தானா வரும். இதை ரெக்கார்ட் பண்ணணும். இது கொஞ்சம் அதே வோல்டேஜ் தான் வருவது மின் பவர். அப்ப அதுக்கு அந்த பிரச்சனை வருதான். அதுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அதே உங்களுக்கு பாதிப்பு இல்லாதது அது உங்களுக்கு விளங்குது. அது அவங்களே ரிப்பேர் பண்ணி அவங்களே அந்த வேலையை பார்த்துருக்கோம். இல்ல ஒருக்கா அதுல ஏதோ ஒன்று ஜிஎஸ் மாதிரி சொல்றாங்க, கம்பி அத்து விழுந்து ஆட்கள் பாதிக்கப்பட்டேன்னு சொல்லி அது அப்படி நடந்தது வந்து இதே பிரச்சனையா? அது என்ன பிரச்சனை எனக்கு சரியா அது ஒரு முறை நெருப்பு கங்கி வெடிச்சு வந்து ஒரு மனுஷி பிடிச்சி கையில பிடிச்சி ஹாஸ்பிட்டல் எல்லாம் உள்ள வச்சு இருந்துட்டு அவள் எல்லாமே இருக்கிறான். அந்த சின்ன கம்பி அத்து விழுந்தேன்னா மாப்பிள்ளை விழுந்து அந்த கங்கி கணக்கா வந்து சோட்டக்காய் கங்கி கணக்கா பறந்து சில நேரம் இந்த பிரச்சனையும் இல்லாட்டி வேற பிரச்சனையும் தெரியாது. அலைஞரிக்கலாம் வேற என்ன சரி மூட்டு பேர் நடந்த மாதிரி இருக்கலாம். அதுல நாங்க மினிஸ்டர் அதை சொன்ன நேரம் சிபிக்கு அதை பிரச்சனை தெரிஞ்சு ஒரு கம்ப்ளைண்டும் பண்ணல, கம்பன்சேஷன் கேட்டும் இல்ல. அது இந்த மாதிரி கேஸ் கொண்டு வந்ததோட ஜிஎஸ் பார்த்தா முதல்ல பப்ளிசிட்டி பண்ணி போலீஸுக்கு போடணும் கேஸ். யாருக்கும் தெரியாது. இப்ப என்ன கூட இந்த இவங்க அழைக்கிறாங்க ஆட்களை கொண்டு வாங்க கேட்டு அவர் கம்ப்ளைண்ட் போட்டு ஒரு கேஸ் ஆக்கொண்டு இதுவரைக்கும் ஆக்குவாரு. கம்பன்சேஷன் கட்டாயம் எடுத்து கொடுத்துருக்கலாம். கம்பன்சேஷன் வந்து ஜிபிலே அது ஜிஏக்கு ஓட பண்ணி சரி வராத ஜிஏக்கு கொடுக்குறது நீங்க போலீஸ்ல கம்பைன் பண்ணி அதை ஈவென்ட் ரைட்ஸ் கொண்டு போய் சிபிக்கு கொண்டு போய் மினிஸ்டருக்கு கொண்டு போய் போகணும். அத போலீஸுக்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குற கடைசி அது ஒரு 75% கவர் ஆகும். அது ஒரு சொல்யூஷன். அந்த மாதிரி இன்னும் 2-3 சொல்யூஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸ்ல செஞ்சு பார்த்து அது வந்து பிசிக்கல் எக்கனாமிக்கலி டைமுக்கு மழை வந்தா இது ஒரு சொல்யூஷன் ஆகும். இதெல்லாம் விட்டு போட்டு மழை தேடி தருவோம். நீங்க அதை செய்வீங்க. அதான் பிரச்சனை. மழை தேடி விடுறாங்க இல்லைன்னா உப்பு உப்பு மழை வந்து 2 மழை தேடி பிரச்சனை அங்கே இல்லை. அப்ப அதான்
காலத்துல இதுல செலவுல 6 மாசம் இருக்கிறேன்னு சொன்னாங்க. யாரு பூசகத்துல இருக்கிறாங்க? நீங்க சயின்ஸ் படிச்சாலுக்கு தான் இதுல பதில் கட்டணும்னு சொன்னா நான் அமைதியாயிருக்கேன். 100க்கு 80-90% அவர் யாரு தெரியுமா? அவர்தான் புத்தளத்து பாவா சிந்தனை புத்தள மக்களுக்கு 100க்கு 90 பேருக்கு 100க்கு 99 பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியாது. சில விஷயம் அதை நான் உங்களுக்கு நான் ஓப்பனா அம்மா தோட்டத்துல தானே சொல்போம். அம்மா தோட்டத்துல உள்ள உப்பு உற்பத்தி ஆகிறது எப்படின்னா பெருங்கடல்ல இருந்து வர தண்ணி படிக்கு மேல இங்கிட்டு வந்துதான் உற்பத்தி ஆகுது. அதே மாதிரி மன்னார்ல பெருங்கடல் முகப்போட புத்தளம் இலங்கையிலேயே இதுதான் பெரிய களம். புத்தளம் இந்த பிரச்சனை வர புத்தளம் நீங்க பாருங்க 6ஆம் மாசம் 7ஆம் மாசம் 8ஆம் மாசம் 5ஆம் மாசம் 4ஆம் மாசமா கடல்ல தண்ணி நாட்டுல தான் 6ஆம் மாசம் டிகிரி 1க்கு வரும், 7ஆம் மாசம் 2க்கு வரும் டிகிரி, 8ஆம் மாசம் 4 டிகிரி வரும். இது ரொம்ப தூரம் 5 மைல் 6 மைல் இருக்கிறதால இந்த தண்ணீர் அடிச்சு வர காத்து தான் இதுக்கு உப்பா கூடியது. சரியா? இதே போல அம்மா தோட்டத்திலேயே மன்னார்லயே அந்த எல்லைக்கு பாரத்துக்கு அந்த எல்லைக்கு வரது இந்த மாதிரி சிறுகடல் இல்லை. இதுக்கு தீர்வு 2 தான். ஒண்ணு சொன்னா சிரிப்பீங்க, ஒண்ணு இந்த ஐக்கியத்தை மாத்தி போட்டு வேற இது போடும். அப்படி இல்ல இப்ப நாங்க சேம நம்ம சொற்பமா செஞ்சோம் கடற்கரை கொஞ்சம் நூத்தம் அது மாதிரி கடலை நூத்தம் இன்ஜினியர் ரிஷாத் அவர்களுக்கு புத்தள மக்களின் சார்பில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நானும் பல விஷயங்களை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். நாங்கள் அதே நேரம் பல விஷயங்களை தெரிந்து வைத்திருந்தோம். ஆனால் இன்று சொன்ன விஷயங்களில் பல விஷயங்கள் எனக்கும் கூட புதிய விஷயங்கள் உள்ளன. எனவே அவற்றை சரியான முறையில் எங்களுக்கு தந்தீர்கள். எங்களுடைய பிரச்சனை என்னவென்றால் இந்த ஊருக்குள்ளே சிறுபான்மையாக வாழுகின்ற முஸ்லீம் சமூகம், தமிழ் பேசுகின்ற சமூகம், தமிழ் சமூகம் யோசிக்கிறது. பெரும்பான்மை சமூகம் வேறொரு விதத்தை அனுபவிக்கின்ற போது நாங்கள் இன ரீதியாக இந்த விஷயத்திலே இவ்வாறான விஷயத்தில் உட்படுகிறோம் என்று படித்தவர்கள் கூட பேசுகின்ற அளவுக்கு, சில சட்டத்தரணிகள் கூட பேசுகின்ற அளவுக்கு இது ஒரு பாரிய விஷயமாக எங்கள் ஊரில் இருக்கிறது. ஆனால் நான் சொன்னேன், இந்த ஊரிலே இருக்கின்ற முக்கியமான நிறுவனங்கள் விசேஷமாக மின்சார சபையில் புத்தளத்துக்கான இன்ஜினியர் அவர், பொறியியலாளர், பிரதம பொறியியலாளர், அதே போன்று ஓட்ட போர்டுக்கு இன்னும் பேச இருக்குது சம்ஜித் அவர்கள் இருக்கார். அவர்தான் பிரதானமாக புத்தக விஷயங்களை கவனிப்பவர். பாதைகளுக்கு எங்களுடைய அருள்தாசன் பொறுப்பாக இருக்கிறார், ஏஜி அங்க இருக்கிறார், நகரசபை எங்களிடம் இருக்கிறது. இப்படி இருக்கின்ற போது முழு நிறுவனங்கள் எங்களோட கையில் இருக்கின்ற போது நாங்கள் சும்மா வாய்ப்பு வந்தவாறு பெரும்பான்மையினரும் நாங்கள் வீரவாக பார்க்கப்படுகிறோம் என்று நாங்கள் பேசிக் கொடுக்கிறோம். ஆனால் இதே விஷயத்தை அவர்களும் அவர்களுக்கு தான் எல்லாம் நடக்கிறது, எங்களுக்கு நடக்கவில்லை என்று அவர்கள் பேசுகிறார். எனவே இங்கு அடி வாங்குவது யார் என்றால் இங்கே இருக்கின்ற நிறுவனங்களின் தலைவர்களுக்கு தான் பிரச்சனை என்றால் எங்களை நோக்கித்தான் முஸ்லிம்களும் பேசுகிறார்கள், பெரும்பான்மையினர்களும் பேசுகிறார்கள், தமிழர்களும் பேசுகிறார்கள். இது ஒரு இனவாதமாக பார்க்கும் போது, ஆனால் இங்கே பெரும்பான்மையாக கல்வி நிறுவனத்திலிருந்து கல்வி திணைக்களத்துக்கு பார்க்கின்ற போது இங்கே நிறுவனங்களை தலைமைத்துவங்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்ற போது அவ்வாறான விஷயங்கள் பெரும்பாலும் நடப்பதாக நாங்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. கடந்த காலங்களிலே பல வருடங்களுக்கு முன்பு ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். இதைவிடவும் இரவு நேரங்களிலே வேலை செய்கின்றவர்களின் இன்ஜினியர் அவர்களோ சிபி இன்ஜினியர் அவர்களோ அல்லது அவருடைய உத்தியோகத்தர்களோ ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற விஷயம், சில நேரம் வேலை செய்கின்றவர்கள் பொடுபோக்காக விடுகின்ற காரணங்கள், அதே போன்று டெலிபோன் ஆன்சர் பண்ணாத காரணங்கள் என்று பல இதற்கு புறம்பான சில விஷயங்களும் கூட இது டிலே ஆகுவதற்கு, மின்சாரம் உடனடி வராமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கலாம். ஆகவே இங்கு ஒரு இன ரீதியான ஒரு பார்வை இங்கு இருக்க முடியாது என்று நான் நினைக்கின்றேன். அப்படி என்றால் அவர் அந்த இடத்திலிருந்து ஆய்வு செய்து அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்க முடியாது. எனவே இங்கு இவ்வாறான ஒரு தீர்வுக்கான பிரச்சனை முன்வைக்கப்பட்டது, பிரச்சனைகளுக்கான காரணங்கள் சொல்லப்பட்டன. அந்த காரணங்களின் ஊடாக இந்த பிரச்சனைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது
முழுமையான நிரந்தர தீர்வு என்பது இலக்குகளான கேபிள் சிஸ்டம் தான் இதற்கான நிரந்தர தீர்வு. ஆகவே அதற்கு 1 பில்லியன் ரூபாய்க்கு மேலான பணம் தேவைப்படும். 100 கோடிக்கு மேலான பணம் தேவைப்படுகிறது. இது என்னை பொறுத்தளவிலே 1977ஆம் ஆண்டு எலுவங்குளத்திலிருந்து புத்தளத்துக்கு நீர் கொண்டு வர வேண்டும் என்று ப்ரொபோசல் முன்வைக்கப்பட்ட போது பெரும் தொகையான அந்த காலத்தில் பெரும் தொகையான பணம் இப்போது கணக்கு பார்க்கின்ற போது 760 கோடி தேவைப்பட்டது. அது முடியாத காரியம் என்று எல்லாரும் இடத்தில் போடப்பட்டது. ஆனால் இன்று தண்ணீர் இன்னும் தற்பனாலை புத்தகத்துக்கு வர இருக்கிறது, நடக்கிறது. ஆகவே அது நடைமுறைப்படுத்துவதற்கு, அதை பெற்றுக்கொடுப்பதற்கு பல விஷயங்கள், பல அதிகாரங்கள், பல விஷயங்கள் அதுக்கு தேவைப்படும். அதே போன்றுதான் எங்களுக்கு புத்தகத்திலே இல்லாதிருக்கின்ற சுவரேஜ் சிஸ்டம். இன்று டாய்லெட், எங்களுடைய டாய்லெட்டிலே நிறைகின்ற அந்த டாய்லெட் வேஸ்ட் எல்லாம் சேர்ந்து புத்தளம் சூழல், பூமி நிலக்கீழ் சூழல் மாத்திரமல்ல, நிலம் மேல் சூழல். நாங்கள் பாதைகளிலே போகின்ற போது கான்களிலே அடிக்கின்ற நாற்றத்துக்கு நாங்கள் காண்தான் காரணம் என்று நினைக்கிறோம். அது அல்ல, கானுக்கு திறந்து விடப்படுகின்ற இருந்து வருகின்ற ஓவர்ஃப்ளோ பண்ணுகின்ற அந்த நீர் தான் காரணம் என்று புத்தளத்தையே முழு நாட்டமாக வைத்துக் கொண்டிருக்கின்றது காரணமாக இருக்கின்ற அந்த டாய்லெட் வேஸ்ட் எல்லாம் ஒரு இடத்துக்கு பைப் மூலமாக கனெக்ட் பண்ணப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டு அந்த சுத்த நீர் திரும்பவும் பாய்க்க முடியும், அல்லது அது கடலுக்கு விட முடியும், இல்லை தாவரங்களுக்கு அல்லது குடிக்க கூட திருப்பி ரீசைக்கிளிங் பண்ணி எடுக்க முடியும். எனவே அவ்வாறான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நாங்கள் பல காலமாக ட்ரை பண்ணினோம். இன்று அதற்கான 2 மணிக்கு பகல் நடந்த கலந்துரையாடலில் அது ஆசிய அபிவிருத்தி வங்கியினால் நடத்தப்பட்ட துருக்கிய டெலிகேஷன் எங்களுக்கு அதை அப்ரூவ் பண்ணி தந்தது. எனவே அது இன்று தொடங்கினால் இனி இன்னும் 3, 4, 5 வருடங்களில் ஆகுவது செல்லும், அதை நிறைவேற்ற முடியும். அதற்கான பணத்தொகை கூட சில நேரம் 500 கோடி 400 கோடியை தாண்டலாம். எனவே அது ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மூலம் எடுக்கின்ற கடன் உதவியை அரசாங்கம் பெற வேண்டும். ஆகவே அந்த கடனை யார் எடுப்பது, அந்த கடனை திருப்பி காட்டுவது எப்படி, அது கடனுக்கு யார் வகை சொல்வது என்ற கேள்விகளை இன்று கேட்டார். நாங்கள் ட்ரெஸரி அதை செய்யும் என்று சொன்னோம். ட்ரெஸரியை யார் அனுப்புவது, ஜனாதிபதிக்கு அப்ரூவல் எடுப்பது என்ற விஷயங்கள் ஒருபுறம் இருக்கின்ற போது அமைச்சர் தினேஷ் குணவர்தன் அவர்கள் அதை எனக்கு பெற்றுத் தருவதாக எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார். எனவே சிலாபமும் புத்தகமும் இந்த அந்த சுவரேஜ் ஒரு அடித்தளத்தை இருக்கிறோம். எனவே அவ்வாறு இந்த எலக்ட்ரிசிட்டி பிரச்சனையை பொறுத்த அளவிலே அது போன்ற ஒரு தொகை, அதை விட குறைந்த தொகை 100 கோடி தான் தேவைப்படுகிறது. இதையும் எவ்வாறாவது பெற வேண்டும் என்று நாங்கள் முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அது எதிர்காலத்திலே நடக்க வைக்கும் இன்ஷா அல்லாஹ் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அது ஒரு நிரந்தர தீர்வு. ஆனால் அது வரைக்குமான தீர்வாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதலாவது தீர்வு எது? முதலாவது விஷயமாக அவர் நாங்கள் பெற்றெடுத்திருக்கின்ற 49 மில்லியன் 5 கோடி ரூபாய் பெறுமதியான அந்த பணத்தினூடாக செய்யப்படுகின்ற 33,000 11,000 குறைக்கின்ற இந்த விஷயத்துக்கு நாங்கள் முதன்மையிடம் கொடுக்கலாம். அவ்வாறு செய்கின்ற போது 75% சரி வரும் என்று சிஇபி நம்புகிறது. சில நேரம் அது 50% இருக்கலாம், சில நேரம் 80%, 90% இருக்கலாம். ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் அடுத்த கட்டத்தை எவ்வாறு எதிர்நோக்குவது என்று வருகின்ற போது மாதத்துக்கு ஒரு முறை கழுவுகின்ற அந்த விஷயம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மாதத்துக்குரிய ஒரு முறை கழுவுகின்ற விஷயத்துக்கு எவ்வாறு தீர்வை பெறப்போகிறோம் என்பதை பற்றி நாங்கள் அடுத்து வரும் நாட்களிலே பேஸ்புக்கிலும் ஏனைய இடங்களிலும் பொது இடங்களிலும் பள்ளிவாயல்களிலும் குழுக்களிலும் அமைப்புகளிலும் சேர்ந்து நாங்கள் வாதித்து இது கழுவுகின்ற விஷயத்துக்கு யார் பொறுப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை நாங்கள் ஆராயும். அதே நேரம் அதை பிரச்சனையை சமூகமயப்படுத்துகின்ற அந்த விஷயத்தை நாங்கள் செய்வோம். பணத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதையும் நாங்கள் தேட வேண்டியது. அதே நேரம் நாங்களும் சிஇபி இதை பொறுப்படுத்த வேண்டும் என்று அமைச்சரையும் சிஇபி நிர்வாகத்தையும் வற்புறுத்துகின்ற வேலையையும் நாங்கள் துவங்குவோம். எனவே அதன் ஊடாக இதற்கான ஒரு பரிகாரத்தை பெறுவதற்கான முயற்சி நாங்கள் பார்ப்போம். இது சம்பந்தமாக கழுவுகின்ற அந்த விஷயத்தை நாங்கள் கிழமைக்கு முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள்
சிஇபியோடு ஏற்கனவே அமைச்சரோடு நடத்திய பேச்சுவார்த்தைகளில் சுட்டிக்காட்டினார். கிழமைக்கு 33 லட்சம் சொல்ற நேரம் அது பெரிய கணக்காக இருக்கிற நேரம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு சிஇபி தயாராக இருக்கவில்லை. ஆனால் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கலர முடியும் என்ற விஷயத்தை இதுதான் என்ஜினியர் சொன்னது எனக்கு படுகிறது. ஒரு நாளைக்கு அது சுவர் தான், ஒரு மாசத்துக்கு ஒருக்கா போகலாம் குடிக்கலாம். அவ்வாறான ஒரு விஷயத்துக்காக 3-4 மாதங்களுக்கு தான் அந்த பிரச்சனை இருக்கிறது. ஆகவே அந்த பணத்தை சிஇபியும் பொதுமக்களும் அதாவது பில்லிலே சரி சின்ன ஒரு அதிகரிப்பை செய்து அதை செய்வதற்கான ஏற்பாட்டை செய்ய முடியுமா என்பதை பற்றி நாங்கள் இது முடிவாக நாங்கள் எடுக்க முடியாது. ஏனென்றால் இதையும் சிஇபி தான் முடிவு எடுக்கும். இந்த விஷயங்களை நாங்கள் அவர்களுக்கு தெரிவிக்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் தொடரலாம். எது எப்படியோ இந்த பணத்தை உப்பு சங்கத்திலிருந்து பெற்றிருந்தால் மிகவும் இலகுவாக இந்த விஷயத்தை தொடர்ந்தார். இது சம்பந்தமாக நாங்கள் ஆராயலாம். நான் நினைக்கின்றேன் சிஇபி சம்பந்தமாக நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் போதுமான விளக்கங்களும் கேள்விகளும் பதில்களும் இடம்பெற்றுவிட்டன. இப்போது ஒரு சிறிய நேரம் நாங்கள் ஏனைய 2 பேருக்கும் கொஞ்சம் டபுள் கொடுக்கலாம். எங்களோட ஓட்டப்போர்டுக்கும் ஆர்டியையும் பார்வோட்டெல்லாம் போடாம தான் வச்சுக்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கேள்வி கேட்கலாம். அதுக்கும் ஒரு கொஞ்ச நேரத்தை ஒதுக்குவோம். මම හඳුන්නේ මේ අපිට විසඳුමක් හැටියට පර්මනන්ට් විසඳුමක් හැටියට අපි අන්ඩර්ග්‍රවුන්ඩ් කේබල් සිස්ටම් එක තමයි අපි කරන්නට අවශ්‍ය වෙනවා. ඒකට 1 බිලියන් අවශ්‍යයි. 1 බිලියන් මුදලක් ලබා ගන්නට අපිට දීසි වැඩක් නෙමෙයි. දැයට කොළව අනිත් මුදල වලට ආපු මුදලට වඩා ලොකු මුදලක් මේක අවශ්‍ය වෙලා තියෙනවා. එනිසා අපි මේ සම්බන්ධව කවුද මේක වේදම් කරන්නට දිස්ත්‍රික්ක වල ඉන්නේ කියන එක ගැන අපි සාකච්ඡා කරන්න අවශ්‍ය වෙලා තියෙනවා. මේකේදී කොටසක් විදුලි බල මණ්ඩලය හා තව කොටසක් අපි ජනතාව මේක දරාගෙන මේක කරන්න පුළුවන් කියලා අපි සාකච්ඡා කරලා බලමු. කෙසේ වෙතත් මේ සම්බන්ධව උසස් මට්ටමින් සාකච්ඡාවක් කරන්නට අපි බලාපොරොත්තු වෙනවා. ගරු එමෙතුමී සහ විදුලි බල මණ්ඩලයේ සභාපතිතුමා ඇතුළු උසස් නිලධාරීන් කණ්ඩායමත් එක්ක මේ සම්බන්ධව අපි අනාගතයේදී සාකච්ඡා කරමු. ඊට අමතරව මෙතන සහභාගී වෙලා තියෙනවා සියලුම අපේ උත්තරම විශේෂම වැඩිපුර මුස්ලිම් කට්ටිය වෙලා තියෙනවා. මෙතන මේ පැත්ත තමයි වැඩිපුර ඔගේ දවස් දෙකක ප්‍රශ්න වැඩි ප්‍රතික්‍රියා. ඒ නිසා වැඩි පිරිස සෙටස් දාපුවම මුස්ලිම් කට්ටිය වැඩිපුර වෙලා තියෙනවා. ඒ නිසා මෙතන අපි ජනතාව උත්තරම ජනතාව මේකට මොනවද කරන්න පුළුවන් කියලා සමාජ මට්ටමින් සාකච්ඡාවක් පටන් ගන්න ඕනේ කියලා අපි ඉල්ලා සිටියා. ඒකත් කරගෙන අතරතුරේදී අපි මේකට විසඳුමක් ඇටියට අන්ඩර්ග්‍රවුන්ඩ් කේබල් සම්බන්ධව අපි ඒක කටයුතු කරන්නට අපි උත්සාහ කරන්න අපි බලාපොරොත්තු වෙමු කියලා කියමින් අනිකොත් ප්‍රශ්නවල තියෙනවා දැන් වතුරත් අඩු පාරවල් කඩලා තියෙනවා. ඒ සම්බන්ධව මොනවද තියෙනවා නම් අහන්නට මේ වෙලාව ගැටි වෙලාවක් ගත කරමු කියලා යෝජනා කරමු. ஏதாவது அது சம்பந்தமாக இருந்தால் நாங்கள் நேரத்தை உடனடிக்கு தேவையில்லை ஒரு அர்த்தபூர்வமா கொஞ்சம் விஷயங்களை பேசிக் கொள்ளலாம். அதுக்கு முந்தி தண்ணி பிரச்சனை சம்பந்தமா நீங்க ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். என்ன விஷயம் என்றால் தற்பொழுது எங்களுடைய பிரச்சனை கடல் வளர்ச்சி. கடலுக்கு மட்டுமில்லை, அனுராதபுரம், கிள்ளி, மன்னார், வவுனியா போன்ற இடங்களில் கடல் வளர்ச்சி நடந்திருக்கிறது. அதன் காரணமாக தான் தண்ணி பிரச்சனை தொடர்ந்து வந்துள்ளது. அது மற்ற இடங்களில் மன்னார், வவுனியா, கிள்ளு அந்த மாதிரி அனுராதபுரம் போன்ற இடங்களில் கடல் வளர்ச்சியால் தண்ணியை நிப்பாட்டிக்கலாம். கொடுக்க தண்ணி தளத்துக்கு அந்த செலவு நிலைமை இல்லை. ஏதோ நம்மளுடைய அருளாக நாங்கள் தண்ணி குடிச்சிருக்கோம். பிரதான காரணம் வளர்ச்சி. கிணறுகளில் தண்ணி இல்லை. அடுத்தது 2வது காரணம் எங்களுக்கு இந்த கரண்ட் பிரச்சனையை பற்றி கழிச்சாங்க. கரண்ட் பிரச்சனையால் வர நீண்ட நேரம் கரண்ட் கட் பண்ணி இருக்கிற டைம் எங்களுக்கு தண்ணி சேர்க்கக்கூடிய நிலைமையும் இல்லை. அதாவது நாங்கள் தண்ணியை தண்ணி சேர்த்த பிறகுதான் தண்ணி கொடுக்கணும். நேற்று முந்தின நாள் 2 நாள் நடந்த பிரச்சனையால் எங்களுக்கு சரியாக நாங்கள் பாதிக்கப்பட்டோம். தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தண்ணியை நாங்கள் சப்ளை செய்ய வேண்டும். கட்டான சூழல் இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த கரண்ட் சப்ளையும் சரியாக இருந்தாலும் எங்களுக்கு கடிதம் ஒன்று அனுப்பிக்கிறாங்க. நாளைக்கு கரண்ட் சப்ளை கட் பண்ண
அதே மாதிரி 2 நாள் தொடர்ச்சியா செய்யறாங்கன்னா நாங்கள் ஒரு பெரிய ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படுவோம். ஏன்னா எங்களுக்கு கூடிய இது வந்து கரண்ட் சப்ளை மூலம் தான் எங்களோட மோட்டார்கள் இயங்கிக்கிறது. அதாவது அதன் மூலம் தான் நாங்கள் தண்ணி சேகரித்து மக்களுக்கு கொடுத்துட்டு வந்து இருக்கிறோம். இவ்வளோ காலம் கரண்ட்ல எதுவும் பிரச்சனை வந்தால் நேரடியாக பாதிக்கப்படுறது நாங்கள் அதாவது எலக்ட்ரிசிட்டி போர்ட்டுக்கு கூடிய கிட்டத்தட்ட மாசத்துக்கு 12-13 லட்சம் நாங்கள் பே பண்றோம் கரண்ட்டுக்காக மட்டும். அப்போ அதை எங்களுக்கு கரண்ட் சரியா கிடைக்காட்டி தண்ணி சப்ளையும் கிடைக்கும். இதுதான் முதல் காரணம் வறட்சி. 2வது காரணம் கரண்ட் சப்ளை டைம் அப்செட் ஆகி கிடைக்கிறதால உங்களுக்கு சப்ளையை சரியான நேரத்துக்கு சரியான கொடுக்கிறார்கள் நாங்கள் இருந்திருக்கிறோம். அடுத்த இந்த கரண்ட் பிரச்சனையே எங்களுக்கு தொடர்ந்து நம்ம கேட்கிறேன்னா 2 நாள் தொடர்ந்து கட் பண்ணா, ஒரு நாள் தொடர்ந்து 2 நாள் கட் பண்ணா எங்களுக்கு கஷ்டமான ஒரு நாள் வாஷ் பண்றதை நாங்க உடைச்சு போடலாதா? 120 பேர் வந்தாங்க. அப்ப இன்றைக்கு வேலை செஞ்சு நாளைக்கு அவங்களுக்கு ஐடியா தண்ணியா கரண்டா? சில ஏரியாக்கள் 2 வீக்ஸ் ஆயிருக்க காரணம் சப்ஜெக்ட் சிபி வந்து ஒரு எசென்ஷியல் சர்வீஸ். சிபி உங்களோட வாட்டர் சப்ளை வந்து ஒரு எசென்ஷியல் சர்வீஸ். உங்களுக்கு சொல்ல இல்லாத அந்த எசென்ஷியல் சர்வீஸ் இல்லாததால எங்களுக்கு வந்து தண்ணி தர இல்லாது. நீங்க எசென்ஷியல் சர்வீஸ் உங்களோட ஓன் அரேஞ்ச்மெண்ட் ஜெனரேட்டர் டிஃபரெண்ட் பிளான்ல ஜெனரேட்டர். ஆனா அதே நேரத்துல எங்களுக்கு மத்த இருக்கிற 20 பம்ப் ஹவுஸ் இருக்கு. பம்ப் ஹவுஸ்ல ஜெனரேட்டர் இல்லை. அந்த 20 அதாவது வைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய கோர்ஸ் சொல்லி 20 பம்பும் வைக்கிறேன்னு சொல்லி ரொம்ப பெரிய கோர்ஸ் செலவாகும் அது வைக்கிறோம். ஆனா ட்ரீட்மெண்ட் பிளான்ல தண்ணி சேர்ந்தா அதை நாங்க சப்ளை பண்ணணும். நாங்க சாதாரணமா வேலை திறந்து விட்டுட்டு ஜெனரேட்டர் மூலம் தண்ணியை 2 நாளைக்குள்ள கெப்பாசிட்டி வச்சு கொள்ளலாம். இதுல வைக்கலாம் சொல்லிக்கிட்ட நாங்க வந்து 2 ஏரியாவுக்கு செப்பரேட்டா பிரிச்சு தண்ணி கொடுத்துருக்கோம். ஒன்று மேற்பகுதி, அடுத்து டவுன் ஏரியா. டவுன் ஏரியாவுக்கு கூடுதலான பிரச்சனை குறைவு காரணம் தண்ணி எங்களுக்கு வேலை திறந்து விட்டா தண்ணி சாதாரணமா டேங்குக்கு ஏறாது. கீழ் மட்டத்தில் உள்ள டேங்களுக்கு தண்ணி இறங்கிட்டீங்க. கூடுதலான பிரச்சனை டவுன் ஏரியால 2-3 தட்டுக்கு மேல டேங்கியை வச்சு தண்ணி வர போட்டு வரலாம். ஆனா அது செய்யலாத கட்டம் தண்ணி வறட்சி இதை கேட்டுக்கொள்ளுங்க. என்னன்னா கரண்ட் இல்லாத நேரம் அவங்க சும்மா திறந்து விட்டாலே அந்த எலிவேஷன் படி தண்ணி வரும். ஆனால் 3 மாடிக்கு மேல தேங்க வச்சிருந்தா அது தண்ணி ஏறாது. ஆகவே 3 மாடிக்கு மேல தேங்க வைக்கிறாங்க ஒரு பம்ப் சிஸ்டம் போட்டு கீழே அண்டர் கிரவுண்ட் டேங்க் கொண்டு வச்சு ஒரு பம்ப் சிஸ்டம் வச்சாதான் மேல போகும். அதுக்கு கரண்ட் 3 மாடி அவ்வளவு போதும். சின்ன ஒரு ஃப்ளோர் வீட்டுக்கு தண்ணி ஏற மாட்டேங்குது. ஒரு ஃப்ளோர் வீட்டுக்கு தண்ணி சாதாரணமா நம்மோட வர மாட்டேங்குது. மேல போற லைட் செக் செக் பண்ணுங்க. மத்த ஆளுங்களுக்கு தண்ணி கஷ்டம். நீங்க எங்களுக்கு சொல்லி தரீங்களா? கொடுத்த லைன் கொடுக்குற காலத்துல அண்டர் கிரவுண்ட் வருது. அதெல்லாம் ஆரம்ப காலத்துல குடிபாக்கு சிஸ்டத்துக்கு வாங்க. நான் என்ன சொல்றேன், நமக்கு நம்மள கீழ் வீட்டுல நீங்க ஈந்து விடுற காலத்துல
ஷவருக்கு தண்ணி வர மாட்டேங்குது. நீங்க நான் tomorrow evening come there, open the shower and see. அது கனெக்ஷன்ல ஏதோ நான் டேங்க மாதிரி I don't know டேங்க பத்தி கதையே வாங்க. ஷவருக்கு தண்ணி தாங்க ஷவருக்கு மெடிக்கல் ரோட்